ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாணை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் என்.டி. ராமாராவினுடைய பேரனும் நடிகருமான ஜூனியர் என்டிஆர் அரசியலில் குதிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் இதனால் கலக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார். சந்தித்த முதல் தேர்தலிலேயே திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகளை ஓரம் கட்டிவிட்டு அவர் முதலமைச்சராகி இருப்பது தேசிய அளவிலே பேசுபொருளாகி இருக்கிறது. குறிப்பாக அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஆளும் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள ஜனசேனா கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் தொண்டர்கள் மத்தியில் விஜயனுடைய வெற்றி பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் விஜய் போலவே பவன் கல்யாணும் மக்களுடைய அமோக ஆதரவு பெற்று அடுத்த முறை முதல்வராக வேண்டும் என்ற குரல்கள் அங்கே ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இதன் காரணமாக பாஜக துணையுடன் தெலுங்கு பேசும் மற்றொரு மாநிலமான தெலங்கானா அரசியலிலும் பவன் கல்யாண் தீவிரமாக களமிறங்கியிருக்கிறார். இதனால் 2 மாநில அரசியல் களத்திலும் அனல் பறக்கிறது. இந்த சூழலில் தெலுங்கு தேச கட்சியினுடைய நிறுவனரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான என்.டி. ராமாராவின் பேரன் ஜூனியர் என்டிஆர் ஆந்திர அரசியலில் களமிறங்க இருக்கிறார். தெலுங்கில் 30க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிற ஜூனியர் என்டிஆர் ஓரிரு வாரங்களுக்குள் தன்னார்வ தொண்டு அமைப்பை ஆரம்பிக்க இருக்கிறார். இதன் மூலம் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் சமூக பணிகளில் ஈடுபட இருக்கிறார். திரைப்படங்கள் வாயிலாக அதிக ரசிகர்களை ஈர்த்திருக்கிற ஜூனியர் என்டிஆர் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடித்தது வரை முதல்வர் விஜயனுடைய அனைத்து நகர்வுகளையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்படுகிறது. அதனுடைய முதல் கட்டமாக தொண்டு நிறுவனம் தொடங்கி பின்னாளில் அதை அரசியல் கட்சியாக மாற்றி தமிழக முதல்வர் விஜய் போலவே அரசியலில் வலுவாக கால் பதிக்கவும் அவர் காய்களை நகர்த்தி வருவதாக பேசப்படுகிறது. தற்போது ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஆட்சி நிர்வாகத்தில் ஆந்திர மக்கள் மற்றும் கட்சிக்குள்ளே இருக்கின்ற சில முக்கியமான தலைவர்களுக்கு அதிருப்தி நிலவி வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஜூனியர் என்டிஆர் அரசியலில் நுழைய இருப்பதாக கூறப்படுகிற அடிபடுகிற பேச்சுகள் ஆந்திராவில் இருக்கின்ற முக்கியமான அரசியல் கட்சியினரை கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கின்றன. ஜூனியர் என்டிஆர் அரசியலுக்கு புதுமுகமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 2009ஆம் ஆண்டில் தெலுங்கு தேசம் வெற்றிக்காக தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஒரு கட்டத்தில் தெலுங்கு தேசம் தலைவரும் தற்போதைய முதல்வருமான சந்திரபாபு நாயுனுடைய மகன் நாரா லோகேஷுக்கு போட்டியாக ஜூனியர் என்டிஆர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசியலில் இருந்து அவர் மெல்ல விலகி திரைப்படங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார். ஜூனியர் என்டிஆருடைய தந்தை ஹரிகிருஷ்ணா கர்நாடகாவைச் சேர்ந்த பிராமண பெண்ணை மணந்ததால் தாத்தா என்.டி. ராமாராவ் குடும்பத்தை விட்டே அவரை ஒதுக்கி வைத்தார். பின்னாளில் சமாதானமாகி சேர்த்து கொண்டார். என்.டி. ராமாராவினுடைய மற்றொரு மகனான பாலகிருஷ்ணாவும் நீண்ட காலமாக அரசியலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தன்னுடைய தந்தையினுடைய அரசியல் வாரிசாக தன்னை அவர் என்றுமே முன்னிறுத்தி கொண்டதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஜூனியர் என்டிஆர் அரசியலுக்குள் நுழைய இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி ஆந்திர அரசியலில் ஒரு புதிய அலை அடிக்க காத்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது.